கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 6:15. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஒரு சரீர பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு பசியும் தாகமும் தவிர்க்கவே முடியாது. இதை தள்ளி போடவும் முடியாது. உடனடியாக தீர்க்க வேண்டியதான ஒரு காரியம். ஆகவே அதே போல் ஆவிக்குரிய வாழ்விலுமே நமக்கு ஒரு பசியும் ஒரு தாகமும் இருந்தே ஆகணும். அப்படி பசியும் தாகமும் இருந்தால் தான் இயல்பாகவே சரீர பிரகாரமாக அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று அர்த்தம். அவனுக்கு தாகமும் எடுக்கவில்லை, பசியும் எடுக்கவில்லை என்றால் சரீர பிரகாரமாக அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுபோல் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய காரியம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆண்டவரை குறித்தான ஒரு தரிசனம் இருக்கணும். ஆண்டவரை குறித்தான ஒரு பசிதாக, கர்த்தருடைய வார்த்தை குறித்து, அவருடைய பிரசன்னத்தை குறித்து, அவர் கொடுக்கிற தரிசனத்தை குறித்து, இப்படி கர்த்தருடைய காரியத்தில் ஏதாவது ஒன்று அவனுக்குள்ள ஒரு பசி இருந்தே ஆக வேண்டும். அதே போல் ஒரு தாகம் நிச்சயமாக இருக்கணும். ஆகவே ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட தாகமும் பசியோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் நெருங்க 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 அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பசியை கர்த்தர் ஆற்றுகிறார். ஏனென்றால் அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறாராம். அப்பம் வார்த்தையாய். அப்போது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அந்த மனுஷனுக்கு இருக்கிறதான பசியை ஆற்றும், மாற்றும். அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்யும். ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அப்பம் நிஜமாகவே அது நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. வார்த்தை ஒரு நாளும் வலு விளக்காது. வார்த்தைக்கு வல்லமை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நானே ஜீவ அப்பம்னு. அப்போ கர்த்தர் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை மேலே நாம் பசிதாகம் உள்ளவராய் அதை உட்கொள்ள ஆவிக்குரிய வாழ்விலே நீங்களும் செழிப்படைக்கிறோம். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்லுகிறது, அவன் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். அப்போ அந்த கொடுத்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறவங்க வாழ்க்கையில் தாகமே இல்லை. அதாவது தாகம் தீரும் என்று அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குள்ள நாம் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்றால் எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய பசியும் ஆவிக்குரிய தாகமும் இருந்தே ஆகணும். இதை எங்கே போனால் நடக்கும் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம போகும்போது ஆண்டவரிடத்தில் வர வர நெருங்க 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 நம்முடைய ஆவிக்குரிய பசியை மாற்றுவார். அதாவது திருப்தியாக்குவார், பலனடைய செய்வார். அதே போல் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த தாகம் தீரும், அதாவது திருப்தி அடைய வைப்பார். ஆகவே என்றென்றைக்கும் தாகமுள்ளவர்களாய் பசியுள்ளவர்களாய் இருப்போம். மெய்யாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு வெற்றியின் வாழ்வாகவே மாறும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஆண்டவரே, அவரிடத்தில் வர வர எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய பசியை தீர்க்கிற, திருப்தியாக்குகிற அனுபவத்தை தருகிறீர். ஆமாண்டவர், எங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நல் வார்த்தையை கொடுத்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் புது பலன் அடையவும், ஆவிக்குரிய வாழ்விலே தாகத்தை தீர்க்கவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறீர். ஆமாண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கவும், உம்மிடத்தில் அதிகமாக விசுவாசம் வைத்து வாழவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு வெற்றியின் வாழ்வாக, வெற்றியின் நாளாக இருப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பக்தி விருத்தி அடைவார்களாக, கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.